முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சிதான் மீண்டும் அமைய வேண்டும் என மக்கள் முடிவெடுத்து விட்டதாக நாடாளுமன்ற திமுக உறுப்பினர் தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணாநகர் தொகுதிக்கு உட்பட்ட அரும்பாக்கம், MMDA, அமைந்தகரை, சூளைமேடு ஆகிய பகுதிகளில் திமுக தேர்தல் பணிமனை திறப்பு விழா நடைபெற்றது. தேர்தல் பணிமனைகளை தயாநிதி மாறன் MP, சென்னை மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் சிற்றரசு ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், இதுவரை இல்லாத வகையில் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக் கொள்ள 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும் என திமுக சார்பில் அளிக்கப்பட்டுள்ள வாக்குறுதி குறித்து பெருமிதம் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் அடிமை எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சிதான் மீண்டும் அமைய வேண்டும் என மக்கள் முடிவெடுத்து விட்டதாகவும் தயாநிதி மாறன் MP கூறினார். இந்த தேர்தல் திரு மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டுமா, இல்லை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக? தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார். எங்களுக்கு அடிமை எடப்பாடி வேண்டாம், எங்கள் தமிழ்நாட்டை தலை நிமிர்த்து நிற்கின்ற மு.க.ஸ்டாலின் தான் வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறார். ஆகையால் உதயசூரியனும் மதசார்பற்ற கூட்டணியும் தமிழ்நாட்டில் பெருவெற்றியை பெறும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சிதான் மீண்டும் அமைய வேண்டும் என மக்கள் முடிவெடுத்து விட்டதாக நாடாளுமன்ற திமுக உறுப்பினர் தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணாநகர் தொகுதிக்கு உட்பட்ட அரும்பாக்கம், MMDA, அமைந்தகரை, சூளைமேடு ஆகிய பகுதிகளில் திமுக தேர்தல் பணிமனை திறப்பு விழா நடைபெற்றது. தேர்தல் பணிமனைகளை தயாநிதி மாறன் MP, சென்னை மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் சிற்றரசு ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், இதுவரை இல்லாத வகையில் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக் கொள்ள 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும் என திமுக சார்பில் அளிக்கப்பட்டுள்ள வாக்குறுதி குறித்து பெருமிதம் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் அடிமை எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சிதான் மீண்டும் அமைய வேண்டும் என மக்கள் முடிவெடுத்து விட்டதாகவும் தயாநிதி மாறன் MP கூறினார். இந்த தேர்தல் திரு மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டுமா, இல்லை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக? தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார். எங்களுக்கு அடிமை எடப்பாடி வேண்டாம், எங்கள் தமிழ்நாட்டை தலை நிமிர்த்து நிற்கின்ற மு.க.ஸ்டாலின் தான் வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறார். ஆகையால் உதயசூரியனும் மதசார்பற்ற கூட்டணியும் தமிழ்நாட்டில் பெருவெற்றியை பெறும்.